வணக்க மக்களே! என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே தமிழக அரசானது 3 முக்கிய அறிவிப்ப அதிரடியா வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருமே பயோமெட்ரிக் முறைய அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது உறுதியா சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் முறை எங்க போயிட்டு அப்டேட் பண்ணணும்? எப்படி பண்ணணும்? இதுக்கு என்னென்னலாம் எடுத்துட்டு போணும்? அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா பார்க்க போறோம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ரேஷன் அட்டைகள் மூலியமாக ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 3வதாக புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் இனிமேல் தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குஷியான அறிவிப்பு வெளியா இருக்கு. ஸோ இந்த 3 முக்கிய அறிவிப்ப பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழக அரசானது இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக பயோமெட்ரிக் முறை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் என்பிஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய நான் பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் ரேஷன் அட்டை, அப்புறம் பிஹெச்ஹெச்னு சொல்லக்கூடிய பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் ரேஷன் அட்டை, அப்புறம் ஏஏஒய்னு சொல்லக்கூடிய அந்தியோதய அன்ன யோஜனா ரேஷன் அட்டை. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை உள்ள நபர்கள் கட்டாயமாக பயோமெட்ரிக் முறைய அப்டேட் பண்ணியாகணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உள்ளூர்ல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல போயிட்டு நீங்க நேரடியாவே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இல்ல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறை வந்து உங்க ஏரியாக்கள்ல முகாம்கள் வந்து போடுவாங்க. அங்கேயும் போயிட்டு வந்து நீங்க பயோமெட்ரிக் முறை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க வந்து பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்க போகும்போது நீங்க வந்து பயோமெட்ரிக் முறை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா, அங்க உங்க ரேஷன் கார்ட பயன்படுத்தி எந்த ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்குறீங்களோ, அங்கேயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வேலைக்காக வெளிமாநிலத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, அங்க நீங்க வந்து ரேஷன் கார்ட பயன்படுத்தி நீங்க வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அங்கேயுமே நீங்க பயோமெட்ரிக் முறை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா இந்த பயோமெட்ரிக் முறைய கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பயோமெட்ரிக் முறை அப்படின்னா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகை பார்த்தீங்கன்னா வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடைகள்ல உங்களுடைய ரேஷன் கார்ட குடுக்கும்போது ஒரு பிஓஎஸ் மிஷின்ல பார்த்தீங்கன்னா வப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே அந்த மிஷின்ல காமிக்கும். அதான் பிஓஎஸ் மிஷின். அந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வழக்கமா பொருட்கள் வாங்குறதுக்கு கைரேகை வைப்பீங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இகேஒய்சிய முடிக்கிறதுக்காகவே பயோமெட்ரிக் முறை மூலியமா இந்த கைரேகை வந்து வைப்பீங்க. ஸோ இது யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ரேஷன் அட்டையில எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறீங்களோ, அனைவருமே நீங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து கணவன், மனைவி, அப்பா, அம்மா, அப்புறம் குழந்தைகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அனைவருமே நீங்க வந்து பண்ணியாகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணா மட்டும் தான் பொருட்கள் வந்து வாங்க முடியும். அதே மாரி இறந்தவர்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா, ரேஷன் கடைகள்ல நீங்களே நீக்கிக்கோங்க. சப்போஸ் நீங்க நீக்கல அப்படின்னா, இந்த பயோமெட்ரிக் முறை வைக்கும்போது அவங்களே பார்த்தீங்கன்னா நீக்கிருவாங்க. ஸோ எதுக்காக இத சொல்றாங்க அப்படின்னா, இறந்த நபர்களுடைய பெயரை யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாரி உரிமை தொகை ஸ்கீம் மூலியமா பணமும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறைய அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் இப்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் இது நீங்க பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடைக்காம போகலாம். இல்ல பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வந்து கம்மியாக குடுக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆனா இப்போதைக்கு உறுதியாக இத வந்து பண்ணியாகணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பொருட்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து உறுதியாக வந்து சொல்லல. 2வது அறிவிப்பு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குஷியான அறிவிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இப்போதைய நடைமுறையில 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாமே வீடுகளுக்கு தேடி பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்தினுடைய 2 மற்றும் 3ஆம் தேதிகள்ல தாயுமானவர் திட்டத்தின் மூலியமா 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீடுகளுக்கு என்னென்ன பொருட்கள் அவர்களுக்கு சேரணுமோ அது எல்லாமே போய் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, இத 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குடுக்கலாமா அப்படிங்கிற மாரி ஆலோசனை வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி குடுத்தாங்க அப்படின்னா, கூடுதலாக பல லட்சம் முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமாக பயனடைவார்கள். அதற்கான ஆலோசனை வந்து போய்க்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். 3வது அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல். அதாவது எலக்ஷனுக்கு முன்பாகவே 3,00,000 பேர் வந்து ரேஷன் கார்டுக்கு புதிதாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக ரேஷன் கார்டு அச்சிடும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. விரைவில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி எலக்ஷனுக்கு அப்புறமாக இந்த உரிமை தொகைக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு 3,00,000 பேருக்கு மேல ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு அச்சிடும் பணிகள் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் தொடங்கி சீக்கிரமாக கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் முதற்படியாக
அடுத்தபடியாக எலெக்ஷனுக்கு முன்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இனிமே அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அதாவது கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரேஷன் அட்டை சம்பந்தமாக அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உரிமை தொகை சம்பந்தமான லிஸ்ட்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா தான் பணிகள் வந்து நடக்கும். அதே மாதிரி இனிமேல் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த 3 சிம்பல் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை சிம்பல், இல்லைனா பிஹெச்ஹெச், இல்லைனா ஏஏஒய் இந்த 3 சிம்பலில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் ரேஷன் கார்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது வாங்குறது மூலியமா உங்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்கள், இலவசங்கள், உதவித்தொகைகள் எல்லாமே உங்களால் பெற முடியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து வறுமை கோட்டு கீழுள்ள மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இந்த ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே உங்களால் பயன்பெற முடியும். ஸோ எலிஜிபிள் தகுதி எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் இனிமேல் புதியதாக அப்ளை பண்ண போகிறவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. பயோமெட்ரிக் முறை அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புள்ளி விவரங்களோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை ரேஷன் கடைக்கு சென்று பயோமெட்ரிக் வைக்காமல் யாராவது உள்ளீர்களா? உடனே உங்கள் ரேஷன் கடைக்கு சென்று பயோமெட்ரிக் வையுங்கள். கோவை மாவட்டத்தில் பொறுத்தவரை ரேஷன் கார்டுகளில் 2.5 லட்சம் பேர் கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். இவர்களுக்காக இன்று சிறப்பு முகாம் நடந்துள்ளது. நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் இதுவரைக்கும் யாருமே பயோமெட்ரிக் செய்யலை அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் போயிட்டு உடனடியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் மட்டுமே 2.5 லட்சம் பேருக்கு மேலே கைரேகை பதிவு செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் 11.50 லட்சம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்த கார்டுதாரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, கோதுமை, பாமாயில், சர்க்கரை உட்பட பொருட்கள் வாங்கி வருகிறார்கள். கோவை மாவட்டத்தில் மொத்தம் 1453 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. அதாவது கோவை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 11,50,000 ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வந்து வச்சிருக்காங்க. இது மூலியமாக அவங்களுடைய மாத தேவைக்காக அரிசி, கோதுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவசமாக வாங்கிட்டு இருக்காங்க. மற்றும் மலிவு விலையில் பாமாயில், சர்க்கரை உட்பட பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது. இது எல்லாமே கூட்டுறவு துறை மூலியமாகவும் அதே மாதிரி நியாய விலை கடைகள் பார்த்தீங்கன்னா இவருடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் அவர்களது பெயர் நீக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொது விநியோக திட்டம் சார்பில் ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் அனைவரிடமும் இருந்து கைரேகை அல்லது கருவிழித்திரை பதிவு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதை உடனடியாக ரேஷன் கார்டில் இருந்து அவர்களுடைய பெயரை நீக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீக்காமல் இருப்பது சட்டப்படி குற்றமாகும். ஏன்னா அவர்களுடைய பெயரை யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்குவதோ இல்லை அரசு சார்ந்த ஏதாவது உதவித்தொகையோ இல்லை இலவசங்களோ வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இருந்தும் கூட அதை வந்து நீக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் பயோமெட்ரிக் முறையை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைரேகை அல்லது கருவிழித்திரை. ஸோ இது மூலியமாக நீங்கள் பயோமெட்ரிக் முறை வந்து பண்ணியாகணும். அதுவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் மொத்தம் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் 96% வரை கைரேகை பதிவு பெறப்பட்டிருக்கிறது. விடுபட்டவர்களை கண்டறிந்து வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் கைரேகை பதிவு பெறும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே மொத்தம் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 96% பேர் பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு வந்து வச்சுட்டாங்களாம். அதாவது உதாரணமாக 1 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 96,000 பேர் வரணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கைரேகை பதிவு வந்து முடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களை வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்களே இந்த பதிவு வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனினும் தற்போது வரை 2.5 லட்சம் பேர் வரை கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். எனவே விடுபட்டவர்கள் கைரேகை பதிவு செய்ய வசதியாக இன்று சிறப்பு முகாம் நடந்துள்ளது. நாளையும் இந்த சிறப்பு முகாம் நடக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், கோவை மாவட்டத்தில் 4 லட்சம் பேர் தங்களது கைரேகை பதிவு செய்யாமல் இருந்தார்கள். எனவே கோவை மாவட்ட நிர்வாகம் பயோமெட்ரிக் பெறுவதற்காக மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக 1,40,000 பேர் தங்களது கைரேகை பதிவு செய்தனர். கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு முகாமில் 14,000 பேர் பதிவு செய்தனர். விடுபட்டவர்களுக்காக இன்று சிறப்பு முகாம் நடந்துள்ளது. நாளையும் இந்த சிறப்பு முகாம் நடக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களது கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம் என அவர்கள் கூறினார்கள். ஸோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த முகாம்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த பயோமெட்ரிக் முறை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பயோமெட்ரிக் முறையை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி 4 லட்சம் பேர் வந்து பெண்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வரைக்குமே இப்போ பயோமெட்ரிக் முறையை முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. சப்போஸ் அதில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னா இனிமேல் ரேஷன் கடைகளுக்கு நீங்கள் செல்லும்போது இந்த பயோமெட்ரிக் முறையை முடிச்சுக்கோங்க. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போது பிஓஎஸ் இயந்திரம் மூலம் கைரேகை சரிபார்ப்பு கட்டாயமாக்கியுள்ளது தமிழக அரசு. எனவே கைரேகை பதிவு செய்யாவிட்டால் ரேஷன் கடை பணியாளர்களால் பொருட்கள் விநியோகிக்க முடியாமல் போகும்.
தமிழக அரசை பொறுத்தவரை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க விரும்புகிறது. எனவே பதிவு செய்யாத உறுப்பினர்கள் சிக்கல் வரலாம். உதாரணமாக பயோமெட்ரிக் பதிவு செய்யாத நபர்களுக்கான அரிசி, சர்க்கரை, பருப்பு போன்ற பொருட்களின் அளவு குறைக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது. எனவே பயோமெட்ரிக் வைக்காதவர்கள் உடனடியாக விண்ணப்பிப்பது நல்லது. அதாவது பிஒஎஸ் இயந்திரம் மூலம் தான் இப்போ ரேஷன் கடைகளில் எல்லாமே பொருட்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் எல்லாமே கைரேகை பதிவு அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டுருச்சு. ஸோ கைரேகை வச்சால் மட்டுமே பொருட்கள் வந்து கிடைக்கும். ரேஷன் கார்டை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரேஷன் கார்டை கொடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பட்சத்தில் கைரேகை பொருந்தினால் மட்டுமே உங்களால் பொருட்கள் வாங்க முடியும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா தமிழக அரசானது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சியை முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் முடிக்கல அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்களில் அளவுகள் வந்து குறைக்கப்படலாம். இல்லை பொருட்கள் வழங்குறதால சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர உறுதியாக தமிழக அரசு வந்து இதை சொல்லலை. ஸோ இகேஒய்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடைக்காது. இல்லை இனிமேல் ரேஷன் கார்டே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. முடிக்கிறது மூலியமாக உங்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களால் பயன்பெற முடியும். ஸோ அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டைக்கு வந்த இந்த 3 முக்கிய அறிவிப்பை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி உடனடியாக பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முதியோர்களாக இருக்கீங்க, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை உடனடியாக பண்ணுங்கள். சில விஷயங்கள் நீங்கள் ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே பார்த்தீங்கன்னா உடனடியாக பண்ணி வச்சுக்கோங்க. புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம சொன்ன அந்த முக்கியமான அந்த 3 விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இது போன்ற தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி.